முதல் முயற்சியிலேயே ஆட்சி என்று விஜய் பூரித்து போய் இருந்தாலும் தனிப்பெரும்பான்மை இல்லாத ஆட்சியை தகர்க்க எப்போது சமயம் வரும் என காத்து கிடக்கின்றன எதிர் முகாம்கள். இதையொட்டி நாற்காலி ஆடாமல் இருக்க கூட்டணிகளின் கால்களை நம்ப முடியாது, சொந்த கால்தான் தேவை என விஜய் தீர்மானித்து காய்களை நகர்த்தி வருவதுதான் அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு பெரும் கழகங்களை அதிர வைக்கும் ஹாட் டாபிக். இது குறித்து மூத்த அரசியல் பார்வையாளர் ஒருவரிடம் பேசினோம். ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தின் தலைவரான ஸ்டாலின் என் நேரத்திலும் தேர்தல் வரலாம், அது 3 மாதங்களிலும் இருக்கலாம், 6 மாதங்களிலும் இருக்கலாம், திமுகவினர் தயாராக இருக்க வேண்டும் என பேசியதை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. எந்த ஒரு சிறு நகர்வையும் கணக்கு போட்டு செய்யக்கூடிய திமுக இப்படி ஒரு கருத்தை ஆணித்தரமாக உதிர்க்கிறது என்றால் அது சாதாரண அரசியல் பேச்சல்ல என்பதை தவிகவும் உணர்ந்திருக்கிறது. அதன் எதிரொலியாகத்தான் அமைச்சர் நிர்மல்குமாரும் திமுக அதிமுக இணைந்து இன்னமும் ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியை செய்கின்றன. குதிரை பேரம் மூலம் எப்படியாவது ஆட்சியை அமைக்க முயற்சி செய்கிறார்கள் என தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். என்னதான் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையிலும் இடம் கொடுத்திருந்தாலும் கூட முதல்வர் விஜய்க்கு தன் அரியாசனம் ஆடிக்கொண்டு இருப்பதாக ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. அதனால்தான் முதற்கட்டமாக ஜூலை 1ஆம் தேதி தவிக தோழமை கட்சிகள் கூட்டத்தை கூட்டி தனது தலைமையில் கூட்டணி வலுவாக இருப்பதாக வெளிக்காட்டினார் விஜய். மேலும் கூட்டணி கட்சி தலைவர்களான திருமாவளவன், காதர் மொஹிதீன், வைகோ ஆகியோரை தொடர்ந்து தவிக ஆட்சிக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் பேச வைத்து வருகிறார் விஜய். குறிப்பாக மிக விரைவில் திமுகவுக்கு எதிராக திருமாவை பேச வைக்க முயற்சிகள் வேகம் எடுத்துள்ளன. அதே சமயம் அரசியலில் எது எப்போது வேண்டுமானால் மாறலாம். ஆட்சியில் ஏதாவது தவறு நடந்துவிட்டால் இவர்களில் சிலர் அதை காரணமாக வைத்து திமுக பக்கம் சாயவும் தயங்க மாட்டார்கள். நாம் விரும்பும் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றாலும் இவர்களின் அனுமதியை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் சீக்கிரமே சொந்த காலில் நின்றுவிட வேண்டும் என விஜய் நினைக்கிறார். தேர்தல் முடிவு வந்தபோதே 108 இடங்களை பிடித்துவிட்டோம், இன்னும் 10 அல்லது 15 தொகுதிகளில் கூடுதலாக ஜெயித்திருந்தால் யாருடைய ஆதரவும் இல்லாமல் தனிப்பெரும்பான்மையோடு இருந்திருக்கலாம் என தன்னிடம் விஜய் சொன்னதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருந்ததும் இதன் முன்னோட்டம்தான். இதனையடுத்துதான் விஜய் தனிப்பெரும்பான்மைக்கு தேவையான 11 இடங்களுக்கும் கூடுதலான, அதாவது 107 இடங்கள் தற்போது தவிக வசம் உள்ளன. தொகுதிகளை கைப்பற்ற தெளிவாக காய்களை நகர்த்தி வருகிறார். 11 என்ற பார்டர் எண்ணிக்கை மிகவும் டேஞ்சர் என்பதால் 15 எம்எல்ஏ தொகுதிகளை கைப்பற்ற முடிவு செய்திருக்கிறது தவிக தலைமை. அதை சுலபமாக அடைய பலவீனமாக உள்ள அதிமுகவை 3இல் 2 பங்குக்கும் மேல் உடைப்பது கை கொடுக்கும் என்றாலும் கூட அதிருப்தி அதிமுக எம்எல்ஏக்களை தவிக ஏற்கனவே டீல் செய்த விதத்தால் அதற்கு சாத்தியமே இல்லாத சூழல் நிலவுகிறது. அதனால் தனித்தனியாக எம்எல்ஏக்களை கவரும் வேலையை இன்னும் 3 மாதங்களுக்குள் செய்திட வேண்டும் என காய்களை நகர்த்தி வருகிறார் விஜய். ஏற்கனவே அதிமுகவிலிருந்து வெளியேறி எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா, சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் என 6 பேர் தவிகவில் இணைந்துள்ளனர். இதுபோக கூடுதலாக தேவைப்படும் 9 எம்எல்ஏக்களில் 4 வரை திமுகவில் இருந்தும் 5 பேரை அதிமுக அதிருப்தி அணியில் இருந்தும் இழக்கும் வேலையை தவிக கிட்டத்தட்ட செய்து முடித்துவிட்டது என சொல்லப்படுகிறது. அதிமுகவில் எஸ்பி வேலுமணி, கேசி வீரமணி, சிவி சண்முகம் உள்ளிட்ட தலைவர்களிடம் பேசும் தவிக தரப்பு அவர்களுடன் சேர்த்து அவர்களின் ஆதரவாளர்கள் சிலரையும் கையோடு அழைத்து வர பேசியிருக்கிறது. மறுமுனையில் 4 திமுக எம்எல்ஏக்களை நேரடியாக கவர்வது கடினம் என்பதால் உதயசூரியன் சின்னத்தில் வென்ற மதிமுக எம்எல்ஏக்கள் இருவரையும் திமுக அதிமுக கூட்டணி முயற்சியால் அதிருப்தியில் இருக்கும் திமுக எம்எல்ஏக்களில் இருவரையும் வளைக்க தவிக முயன்று வருகிறது. இதற்கான வேலைகளில் தவிக தரப்பில் ஆதவ் அர்ஜுனாவும் அதிமுக தரப்பில் லீமா ரோஸும் ஈடுபட்டு வருகிறார்கள் என சொல்லப்படுகிறது. அதே சமயம் இது சர்ச்சையாகவும் வெடிக்கக்கூடாது என்பதற்காகவே
ஒருவர் பின் ஒருவராக தக்க காரணங்களுடன் ராஜினாமா செய்ய வைக்கப்படவும் திட்டமிடப்பட்டுள்ளன என சொல்லி முடித்தார். இது குறித்து பேசும் முன்னாள் அதிமுக எம்பி கே.சி. பழனிசாமி, தவேகாவுக்கு தேவை இருக்கலாம், ஆனால் திமுகவுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கத்துடன் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க முற்பட்டதில் அதிமுகவில் எல்லோருக்கும் எடப்பாடி மீது கடுமையான அதிருப்தி உள்ளது என்றார். ஏதோ ஒரு புள்ளியில் எடப்பாடி அதிமுகவை திமுகவுடன் கொண்டு போய் சேர்த்து விடுவார், தலைமை மாற்றத்திற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார், இனி இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். அதனால்தான் கட்சியிலிருந்து வெளியேறுகிறார்கள். அவர்களுக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு தவேகா என்பதால் அங்கு செல்கிறார்கள். 15 பேர் போவதாக சொல்லப்படுவது உண்மைதான், அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்றார் ஒரே போடாக.